ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா செஸ் சாம்பியன் விஸ்வநாத் ஆனந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட முழு பெயர் விஸ்வநாத் ஆனந்துங்க. இவர் 1969ஆம் ஆண்டு டிசம்பர் 11 மயிலாடுதுறையில் பிறந்துள்ளாருங்க. இவர் இந்தியாவோட செஸ் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் 5 முறை வேர்ல்டு செஸ் சாம்பியன் வின் பண்ணியிருக்காருங்க. வேர்ல்டு கிளாஸ் ஹிஸ்ட்ரியில் பீட்டே தரப்பட்டியலில் 2800 புள்ளியை தாண்டி 5 பேரில் நம்ம விஸ்வநாத் ஆனந்தும் ஒருத்தருங்க. ஃபைட் ஈலோ மதிப்பீட்டின்படி 2020 டிசம்பரில் ஆனந்த் 2753 புள்ளிகள் பெற்று 15வது இடத்துல உள்ளாருங்க. இவர் 1994 இருந்து முன்னணி வகிக்கும் 3 பேரில் ஒருவராக இருக்காருங்க. இந்திய செஸ் விளையாட்டில் நம்ம விஸ்வநாத் ஆனந்த் மிகுந்த சிறப்பு வாய்ந்த நபருங்க. இவரோட 14வது வயதில் இந்தியா செஸ் சாம்பியனாக 9க்கு 9 புள்ளிகள் பெற்றாருங்க. அப்புறம் இவரின் 15வது வயதில் 1984 இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் என்ற அவார்ட் பெற்றுள்ளாருங்க. பின்னர் 16வது வயதில் தேசிய வெற்றி வீரராக 2 முறை இந்த அவார்டை வாங்கி இருக்காருங்க. அப்புறம் நம்ம ஆனந்த் மின்னல் வேகத்தில் ஆட்டத்தை முடிக்கிறதுனால மின்னல் வேக சிறுவன், அதாவது லைட்னிங் கிட் என்ற பட்டத்தை பெற்றுள்ளாருங்க. 1987 உலகின் இளநிலை வெற்றியாளர் என்ற பெருமையையும் அடைந்த ஃபஸ்ட்டு இந்தியனும் ஆனந்து தாங்க. விஷி என செல்லமாக இவரது நண்பர்கள் இவரை சில சமயங்களில் கூப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம ஆனந்த் அவர்கள் 2008ஆம் ஆண்டு முன்னாள் வேர்ல்டு சாம்பியன் விளாடிமிர் கிராம்னிக்குடன் நடந்த போட்டியில் வின் பண்ணி வேர்ல்டு சாம்பியன் அவார்டை தக்க வைத்து கொண்டாருங்க. மெக்சிகோ நகரில் செப்டம்பர் 2007 இடம்பெற்ற வேர்ல்டு செஸ் சாம்பியன் போட்டியில் நம்ம ஆனந்த் பார்ட்டிசிபேட் பண்ணாருங்க. செப்டம்பர் 29, 2007 நடைபெற்ற ஃபைனல்ஸில் 14க்கு 9 புள்ளிகள் எடுத்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆனாருங்க. அப்புறம் ஏப்ரல் மேயில் நடைபெற்ற போட்டியில் பல்கேரியாவின் வெசலின் டோபலோவை 6.5க்கு 5.5 என்ற புள்ளி கணக்கில் கடைசி ஆட்டத்தை வென்றதன் மூலம் ஆனந்த் வேர்ல்டு செஸ் சாம்பியன் அவார்டை தக்க வைத்து கொண்டாருங்க. இதுவரைக்கும் ஆனந்த் 4வது வெற்றியாளர் பட்டத்தை பெற்று இருக்காருங்க. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற போட்டியில் இஸ்ரேலின் போரிஸ் கெல்பண்டை சமன்முறை ஆட்டத்தில் வீழ்த்தி 5வது முறை வேர்ல்டு செஸ் சாம்பியன் அவார்டை வென்றாருங்க. அப்புறம் ஆனந்த் அவர்கள் அக்டோபர் 2003 ஃபைடு ஊடக அதிவேக செஸ் சாம்பியன் அவார்டை வென்றாருங்க. ஆனந்த் அவர்களின் திறமை இமயத்தின் உச்சிக்கே நம்மை கொண்டு சென்றதுங்க. அப்புறம் இவரோட குடும்பம்: தந்தை விஸ்வநாதன் ஐயருங்க, தாயார் சுஷீலாங்க, சிவகுமார் என்ற சகோதரனும் அனுராதா என்ற சகோதரியும் இவருக்கு இருக்காங்க. இவருடைய தந்தை விஸ்வநாதன் அவர்கள் தென்னக ரயில்வேயில் ஒரு பொது மேலாளராக பணியாற்றி உள்ளாருங்க. 6 வயதிலிருந்தே ஆனந்த் அவர்கள் தன் தாயாருடன் செஸ் விளையாடி தன் திறமையை வளர்த்து கொண்டாருங்க. எழும்பூரில் டான் போஸ்கோவில் பள்ளி படிப்பையும் ஹையர் செகண்டரியை லயோலா காலேஜ்லேயும் சேர்ந்த அவங்க பிகாம் படிச்சிருக்காருங்க. செஸ் சாம்பியனான விஸ்வநாத் அவர்கள் 1996 அருணா என்பவரை திருமணம் செய்து கொண்டாருங்க. 2011 ஏப்ரல் 9 இவர்களுக்கு அகில் என்ற ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க. 1983 தேசிய இளநிலை சதுரங்க வெற்றி வீரர் என்ற பதக்கத்தை 14வது வயதில் ஆனந்த் பெற்றாருங்க. அப்புறம் 1984 இந்திய மாஸ்டர் என்ற பதக்கத்தை 15 வயதிலும் 1985 இந்திய தேசிய வீரர் என்ற பதக்கத்தை 16 வயதிலும் 1987 உலக இளநிலை சதுரங்க வெற்றி வீரர் கிராண்ட் மாஸ்டர் என்ற பதக்கத்தையும் 2000 செஸ் சாம்பியன் என்ற பதக்கத்தையும் 2003 அதிவேக செஸ் சாம்பியன் என்ற இத்தனை பதக்கங்களையும் வாங்கி குவித்துள்ளாருங்க நம்ம ஆனந்த். 1985 அர்ஜுனா அவார்டும் 1987 பத்மஸ்ரீ அவார்டும் 1991, 92 ராஜீவ் காந்தி கேர்ள் ரத்னா அவார்டையும் 2000 பத்மபூஷன் அவார்டையும் 1997, 98, 2003, 2004, 2007, 2008 ஆஸ்கார் அவார்டையும் பெற்றிருக்காருங்க. 2007 பத்ம விபூஷன் அவார்டு
இப்படி எண்ணிலடங்கா அவார்டுகளை வாங்கி குவித்திருக்காருங்க நம்ம ஆனந்த். இந்தியாவோட செஸ் சாம்பியன் நம்ம விஸ்வநாத் ஆனந்த்னு சொல்கிறதுல நமக்கு ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. சுஷிலா அம்மாவுக்கு செஸ் நல்லா விளையாட தெரியுங்க. இந்த காரணத்தினால ஆனந்தையும் செஸ் விளையாட என்கரேஜ் பண்ணியிருக்காருங்க. ஆனந்த் தன் தாயை ரோல் மாடலாக வச்சு தூள் கிளப்பிட்டாருங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are